பியூட்டிஷியன் கோர்ஸ் பேசிக் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு பியூட்டிஷியன் ரிலேட்டடாக கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற முக்கியமாக நிறைய பெண்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில் வேணும்னா, மேக்கப் பண்ணுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்புறம் மற்றவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னா ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்ஸ்னு நிறையா இருக்குது. இது நிறைய டிகிரிஸும் இருக்குது. டிப்ளமோ கோர்ஸ், பிஜி கோர்ஸ், அப்புறம் பிஎஸ்சி கோர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் டைமிங் வச்சு கூட நீங்கள் எந்த கோர்ஸ் வேணும்னு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் டைமில் ஃப்ரீ டயத்தில் நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு இந்த கோர்ஸை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, முழுக்க பியூட்டி, அதாவது பியூட்டிஷியன் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது ஹேரை எப்படி கேர் பண்ணுறது, அப்புறம் ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணுறது, எப்படி பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காஸ்மெட்டிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸில் என்னென்ன இருக்குன்னா, நெயில், அதாவது நெயில் உள்ள ஆர்ட்டு, அதை பற்றின டிசைன்ஸ், அதுக்கப்புறம் நெயில்ஸை என்னென்ன ஷேப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் கலர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மேக்கப்புக்கு என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த கோர்ஸில் இருக்கும். அப்புறம் ஃபேஷியலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல் இருக்குது. அதில் எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த ஃபேஷியல் செட் ஆகும்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ஒரு சில பேருக்கு ஆயில் ஸ்கின்னாகவும் இருக்கும், ட்ரை ஸ்கின்னாகவும் இருக்கும். அவங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்றாப்புல எந்தெந்த ஃபேஷியல் கரெக்டாக பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த கோர்ஸில் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அதாவது ஃபேஸில் உள்ள ஹேர் அப்புறம் பாடியில் உள்ள ஹேரை எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுக்கான நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த ஹேரை ரிமூவ் பண்ணலாம். எந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வைஸ் பண்ணுறது, சக்ஸஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பியூட்டி காஸ்மெட்டிக்கை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அப்புறம் பர்ஃப்யூம் அவங்கவுங்க பாடி ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி யூஸ் பண்ணலாம், இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அட்வைஸை அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் தான் இந்த கோர்ஸில் முழுக்க இருக்கும். உங்களுக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வெரி என்ஜாயபிள் ஒர்க்னா அது இந்த கோர்ஸ் தான் சொல்லலாம். ஒரு சில பேருக்கு இந்த ஒர்க் வந்து செட் ஆகுது, ஏன்னா அடுத்தவங்களை டச் பண்ணுறது பிடிக்காது. அது மாதிரி இருக்கவங்க இந்த கோர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக அந்த கோர்ஸில் மெனிக்யூர், பெடிக்யூர் அப்படின்னு நிறைய இருக்கும். அதாவது அது மாதிரி பண்ணையில் கஸ்டமரோட காலை நம்ம தொடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி உள்ளவங்க இந்த கோர்ஸை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. இந்த ஒர்க்கோட ஸ்கோப் எப்படி இருக்கும்னா, எப்போவுமே குறையாது. ஏன்னா இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து முழுக்க பியூட்டி, அதாவது நம்மளை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போயிட்டுருக்காங்க. அதனால் இதோட ஸ்கோப் வந்து எப்போவுமே குறையாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லைனில் போனீங்கன்னா, ஒரு பார்லர் வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்லர் வைக்கிறது வந்து பாப்புலேஷன் அதிகமாக உள்ள இடத்துல வச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் கஸ்டமர்கிட்ட உங்களோட ஸ்கில் அண்ட் டேலண்ட்டை கஸ்டமர்கிட்ட நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா அதை வச்சு உங்கள் பார்லர் பாப்புலேஷன் ஆகும். இதில் நிறைய டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது. அதாவது 3 வருஷ கோர்ஸ், அது பிஎஸ்சி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பியூட்டி ஆர்டிஸ்ட், பியூட்டி தெரபிஸ்டாக கூட ஆகலாம். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம சலூன், பார்லர், ஸ்பா, டிவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஃபிட்னஸ் சென்டர், ஹோட்டல், ரிசார்ட்ஸ், மாடல் ஏஜென்சி, அங்கெல்லாம் நிறைய மாடல்ஸ் இருப்பாங்க. அவங்கள பியூட்டி பண்ணுறது போன்ற நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ப்ரொஃபஷ்னல் பியூட்டிஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட்டை கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்குன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், நெயில் கேர் ஆர்டிஸ்ட், காஸ்மெட்டிக் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுற ரெப்ரசன்டியாக கூட ஒர்க் பண்ணலாம். அப்புறம் சலூன் ஒர்க் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. இந்த கோர்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஜாப்னு கூட சொல்லலாம். ஒர்க் டைமிங் பார்த்தீங்கன்னா டே டைமில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் ரிசப்ஷன், மேரேஜுக்கெல்லாம் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் நைட் டைம் இருக்கும். இது எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்து தான் இருக்கும். இதனால உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைப்பாங்க. இதுலேருந்து உங்களோட ஒர்க் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த கோர்ஸ் வந்து
நாட் லாஸ், ஒன்லி ஒன் ப்ராஃபிட் பிஸ்னஸ்னு சொல்லலாம். இந்த ஒர்க்கில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஃபேஸ் ரிலேட்டட் அண்ட் ஹேர் ரிலேட்டடாக பண்ணும்போது ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். முன்ன சொன்னது மாதிரி இதில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா, சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், பிஜி கோர்ஸ், பிஎஸ்சி கோர்ஸ். அதாவது பிஎஸ்சி கோர்ஸை காஸ்மெட்டாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் எம்எஸ்சி கோர்ஸ் 2 வருஷம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்டாக கூட ஒர்க் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து உங்களோட ஸ்கில் அண்ட் டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மேக்கப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த கோர்ஸை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ.